மத்தேயு 22:13 அப்படித்தான் சொல்லுகிறது. சிநேகிதனே, கல்யாண வஸ்திரம் இல்லாமல் எப்படி இங்கே வந்தாய்? இவனை தூக்கி பால் கடிப்பு இருக்கிற இடத்துல போட்டு விடுங்கள் என்று சொல்லிவிடுவார். தேவ பிள்ளையே, அன்னைக்கு தான் அந்த ஆக்கினையின் உனக்கு விழித்திருக்கிறவுடைய தன்மையின் வெற்றி ரகசியம் அன்னைக்கு தெரியப்பட்டு ஒரு பிரயோஜனம் கிடையாது. நியாயத்தீர்ப்பார் நாள் அன்னைக்கு நீ அம்மானாலும் முடியாது, அப்பானாலும் முடியாது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அத 12:17 பாருங்க, 12:37. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தி இருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அது விசுவாசிகளுக்கு மட்டும் இல்லைங்க, ஊழியக்காரனுக்கும் ஒரு பெரிய பொறுப்பு, பெரிய பொறுப்பு. அது உண்மை, அதுல மாற்றம் இல்லை. எஜமான் நம்மை அழைத்த எஜமான் கொடுத்திருக்கிற எஜமானுடைய பணியை செய்ய ஒப்பு கொடுத்திருக்கிறோம். அவருடைய தோட்டத்துக்கு பண்ணையாள், அவர் தோட்டத்துக்கு பணியாளாய் வந்திருக்கிறோம். எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். ஆண்டவர் ஒருவரையும் விட்டு வைக்கல, விசுவாசிகளையும் விட்டு வைக்கல, ஊழியக்காரனும் விட்டு வைக்கல. எல்லாரையுமே கடிந்துதான் பேசுகிறார். எல்லாரும் அப்படி சும்மா சைலாத்தெல்லாம் பண்ணிட்டு ஊழியம் செய்ய முடியாது. திறப்பில் கிரயம் கொடுக்கணும், உத்தரவாதம் கொடுக்கணும், தன் ஜீவனை நஷ்டப்படுத்தணும், உபத்திரவத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கணும். சுகவாழ்வு வாழ்ந்து காணிக்கை பாய்ச்சில் வச்சு சொருவிட்டு போவதற்காக கர்த்தர் உன்னை அழைக்கவில்லை. எஜமான் வரும்போது விழித்திருக்கிறவர்களாக காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். அவர் அறை கட்டி கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று எவ்வளவு தெரியுமா? ஆண்டவர் எத்தனை நாள் நீ அழாதேன்னு சொல்லி இருக்காருங்க. எப்ராஹிமே நீ அழாதேன்னு சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் நம்ம கண்காணிக்கப்படுகிறோம். விழித்திருந்து ஜெபிக்கிறதுனால கர்த்தர் நம்மளை கண்காணிக்கிறார். ஒரு தடவை என் பிள்ளையை நினைத்து நான் மிகுந்த அழுது, எப்பவும் நான் அழுகிறது தான். சில நாள் நினையாத வேளையிலே கர்த்தருடைய சத்தம் கேட்கும். என்னுடைய செவியில என் பக்கத்தில் அவருடைய மூச்சு காற்று படுது, நீ அழாதேன்னு சொல்றாரு. எவ்வளவு பெரிய ஆறுதல்! ஒரு தேவங்க ஆண்டவர் சர்வ வல்லவர், வானத்துக்கும் பூமிக்கும் தேவனாய் இருக்கிற சர்வ வல்லவர் ஒரு அற்பமும் ஒரு குப்பையின் நாத்தம் அடித்த ஒரு ஈன பிறவியான ஒரு மனுஷட்ட வந்து அழாதேன்னு சொல்லணும்னா அவன் விழித்திருக்கிறதுனால, விழித்திருந்து தேவ சமூகத்தில் கொடுத்த பொறுப்பை செய்யணுமே. ஆண்டவரை இப்படி இருக்கிறார்களே, அவர்கள் ஆசீர்வதிக்கப்படலை, இவர்கள் ஆசீர்வதிக்கப்படலை, அந்த சகோதரிக்கு அது நடக்கலை, இந்த குடும்பத்துக்கு இது நடக்கலைன்னு சொல்லி அங்கலாய்ப்போடு தேவனிடத்துல பெருமூச்சு விட்டு நீ அழுது கொண்டு இருக்கிற அந்த ஊழியக்காரன் தான் பாக்கியவான். கொடுத்த வேலையை அவன் செய்து கொண்டு இருக்கிறான். அதான் ஊழியக்காரனை ஆண்டவர் கனப்படுத்துவார். ஊழியக்காரனுக்கு திட்டுவதற்கோ அவனை குற்றப்படுத்துவதற்கோ யாருக்கும் அவர் அனுமதி கொடுப்பதே இல்லை. தேவ பிள்ளையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. 12:38 அந்த வசனம் இருக்குது. அவர் 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். எப்ப வேணாலும் வருவாருங்க, எப்ப வேணாலும் வருவான். நான் அதான் சொல்ல, உனக்கு ஒரு தூக்கம், ஒரு அலறி ஒரு தூக்கம் போடுவேன் நச்சினி. நான் என்னை குறித்தே சொல்றேன்னு நினைக்காதீங்க, எல்லாருக்கும் சேர்த்து வரும். அதைந்து தூங்கிட்டு அப்புறம் தூக்கத்தை விரும்பக்கூடாது. அப்படியே அது 1 மணியா இருக்கட்டும், 2 மணியா இருக்கட்டும், 3 மணியா இல்லை, ஒருவேளை 3:30 மணியா இருக்கட்டும், உடனே நீ ஆயத்தப்பட்டு பாரு. 2ஆம் ஜாமத்திலாவது 3ஆம், அதிலே சொல்லி இருக்குது 2ஆம் ஜாமம் 1ஆம் ஜாமம். நீ நினைச்ச உடனே சிலவங்க ஞாயிற்று எண்ணி ஜெபிக்காண்டா அப்படின்னு இல்லை. ஐயோ ஆண்டவரே மன்னிச்சிடும் சொல்லி 1000 மன்னிப்பு கேட்டு உடனே பதறி அடிச்சு முஞ்ச கழுவி பிரஸ் பண்ணி அப்படி ஆயத்தப்பட்டு ஜெபிக்கிறவனே, அல்லேலூயா சோதரம். நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறது. ஊழியக்காரன் திட்டாயா, அவன் கோபப்படுறாயா, அவன் எரிஞ்சு பேசுறாயா, அவன் குற்றப்படுத்துறாயா, நான் போக மாட்டேன்னா உனக்கு தான் நஷ்டம், உனக்கு தான் நஷ்டம். எஜமானுக்கு தெரியும் ஊழியக்காரன் வேலையை ஒழுங்கா செய்கிறான் அப்படின்னு அவருக்கு தெரியும். தயவு செய்து பிரியமானவர்களே, நம்ம யாருக்கிட்டயோ கோவிச்சுக்கிட்டு யாருக்கிட்டயோ நம்ம நன்மை இழந்து விடாதபடி. அல்லேலூயா. பாருங்க 39 இருக்கு வசனம், 30 வரிசையா இருக்குது.
திருடன் இன்ன நேரத்தில் வருவான் என்று வீட்டு எஜமானுக்கு தெரிந்திருந்தால் அவன் விழித்திருந்து தன் வீட்டை கன்னமிட விட்டான் என்று அறிந்திருக்கிறீர்கள். தெரிஞ்ச வசனம் தான். அடுத்து 40 பாருங்க, 12:40. அந்தபடியே நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாய் இருங்கள் என்றார். அல்லேலூயா, சோத்திரம். திரும்ப திரும்ப சொல்றாரு, வசனம் எனக்கு சொல்லப்படல, என் காதுகளுக்கு கேட்கப்படல, நான் வாரந்தோறும் ஆராதனைக்கு போன இந்த சத்தியம் எனக்கு சொல்லப்படல, நீ சொல்லிடக்கூடாதுன்னு தான் இப்போ உன் காதுல அந்த ஒலி சத்தம் தொனிக்கிறது, சொல்லப்பட்டு இருக்கிறது, அறிவிக்கப்பட்டாயிற்று. அதான் ஆண்டவர் ஊழியக்காரனை பத்தி, நீ எக்காலம் ஊது, உன் கடமையை செய், நீ எக்காலம் ஊத. இந்த வார்த்தையை நான் விட்டுக்கிட்டு இந்த விழித்திருங்கள், தேடுங்கள், அப்போதுதான் பலன் கிடைக்கும் என்பதை விட்டுவிட்டு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னா முதடி எனக்கு தான் கிடைக்கும். அல்லேலூயா. வார்த்தைக்காக காத்திருக்கிறேன் எத்தனையோ நாள். சில நேரங்கள்லாம் தரவே மாட்டார், ஒரு மாதிரி இருக்கும், நெகட்டிவா இருக்கும், மன உளைச்சலா இருக்கும், பாரமா இருக்கும், அழுத்தமா இருக்கும். எத்தனை மன்னிப்பு கேட்கணும் தெரியுமா? அது பிறகுதான் மெல்ல கட்டுச்சோரா வைப்பார் ஆண்டவர். சும்மா ஒன்றும், ஆண்டவர் எல்லாத்தையும் நன்றாக சோதித்து அறிந்து வைத்திருக்கிறார் மனக்கண்ணுகளுக்கு முன்னால. அல்லேலூயா, அல்லேலூயா. சீக்கிரமாக படபட, நீ உன்னத பாட்டு, பிரயோஜனம் உள்ள பாட்டு. 5:2. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற என் நேசரின் சத்தத்தை கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. என் தலை பனியினாலும் என் தலைமறை இரவில் பெய்யும் தூறலினாலும் நனைந்திருக்கிறது என்றார். விசிட்ட பாருங்க, உன்னத பாட்டு 5:2. நித்தமும் கர்த்தர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அப்படியே அவருடைய ஆத்துமா அவருடைய பிள்ளைகளுக்காக ஆசீர்வதிக்க ஏங்குகிறது. விசிட்டு வருவார். தேவ பிள்ளையே, அவர் சொன்ன அந்த சூனேமித்தி கற்பழகி, சாலமோனுடைய உன்னத பாட்டுல விசேஷித்தமான லவ்னு சொல்லுவாங்க. லவ்னா சிநேகம், அன்பை குறிக்கிறது. நான் நித்திரை பண்ணினேன், என் இருதயமோ விழித்திருந்தது, கதவை தட்டுகிற நேசரின் சத்தம். எனக்கு பிரியமானவர்களே, கதவை தட்டுகிற, அப்போ கதவு நம்ம இருதய கதவை கர்த்தர் தட்டு. நீ விழிப்புடன் ஒரு சிந்தனை உனக்கு வருப்பாரு, எனக்கு அப்படி வரும். கதவு தட்டு, அதான் கதவு. கர்த்தர் இதோ வாசல் படியிலே நின்று கதவை தட்டுகிறேன். அவருடைய அழைப்பு எப்படி இருக்குன்னு தெரியுமா? கரடு முரடா இருக்காது, அதட்டலாய் இருக்காது, ஒலிப்பியை எழுப்ப மாட்டார். மகனே மகளே என்கிற சத்தம் உள்ளத்தில், அந்த உள்ளம் அதை கேட்கும். உள்ளத்துக்கும் தேவனுடைய ஆவிக்கும் ஒரு கனெக்டட் இருக்கு தெரியுமா? அது இருக்கணும் தெரியுமா? அல்லேலூயா. என் நேசரின் சத்தத்தை நான் கேட்டேன். என் சகோதரியே, என் பிரியமே, என் புறாவே, என் உத்தமியே, கதவை திற. அல்லேலூயா. அன்பாய் கூப்பிட்டார். அங்கே என்ன நடந்தது? அந்த சூனமித்தியாளுடைய அன்பை பார்ப்போம். 3வது வசனம். என் வஸ்திரத்தை கழற்றி போட்டேன், நான் எப்படி அதை திரும்ப உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி அவைகளை திரும்பவும் அழுக்காக்குவேன் என்றேன். சில பேர் சூனமித்தி அவருடைய பிள்ளைகள், விசுவாசிகள் என்று சொல்றேன். இப்பதான் ஆண்டவரே கன்வென்ஷன் முடிச்சிட்டு வந்திருக்கிறேன், தொண்டையெல்லாம் பழுத்து போய் இருக்குது. ஆண்டவர் எவ்வளவு சீனப்போ, ஒன்னே தேடி நான் குளிர்ல வெளியே நிக்கிறேன், என் தலைமயிறு பனியிலால நிறைஞ்சிருக்குது, நீ கதவை தர. உன் பாட்டு சத்தம், உன்னுடைய அன்பு சோத்திரத்தை நான் கனிவோடு ருசிக்க வந்திருக்கிறேன்னு சொல்லி நேசர் வந்தா, நான் இப்பதான் உடுப்ப ட்ரெஸ்ஸை மாத்திட்டு இப்பதான் காலை கழுவி படுத்திருக்கிறேன், மறுபடியும் எப்படி காலை நினைப்பேன், என்ன சொல்லியிருக்கு, கழட்டி போட்டேன், நான் எப்படி அதை திரும்பவும் உடுப்பேன், என் பாதங்களை கழுவினேன், நான் எப்படி. இதுக்கு அர்த்தம் என்ன? இப்பதான் ஜெபம் பண்ணேன், நான் உபவாச கூட்டத்துக்கு காலைல போயிட்டு வந்தேன். ஆண்டவரே, மத்தியானம் தின்னா ராத்திரி திங்காம கிடக்க வேண்டியதானே? பெரிய சாதனை. காலையில உபவாச கூட்டம் வாங்கும், அப்ப இப்ப ராத்திரிக்கு அதுக்கு மட்டன், சிக்கன், பிரியாணி அதெல்லாம் திங்க தெரிஞ்சல. அல்லேலூயா. கன்வென்ஷன் முடிச்சு சில நேரங்களில் உண்மையிலே மனுஷன் பலவீனமானவன் தான். என் புத்தி உங்களுக்கு தெரியும்ல, ஒரு ஆளுக்கு கை வச்சா 10 நிமிஷம் வரிசையாக நிற்பாங்க பெரிய பெரிய சபையில்.
என் மனைவி முறுமுறுத்துட்டு இருப்பான். ஒரு ஆள் வந்து நின்னாங்கன்னா வரிசையா அங்கே பாதி ஒரு சாப்பாட்டுக்கு இவங்க சாப்பிட்டு முடிஞ்சு இங்கே ஜெபம் முடியச்சில் அங்கே அவ்வளோ வந்து நிற்பாங்க வரிசையா. ஐயோ போய்கிட்டே இருக்கும். 10 மணிக்கு பிரசங்கம் முடிஞ்சு 11:30 மணி வரை பாஸ்டரும் பார்த்து இருந்து அவரும் இல்லை வீட்டுக்கு போயிடுவார். எப்பவும் முடிச்சுட்டு காணிக்கை வாங்கிட்டு போட்டுன்னு சொல்லி அவ்வளவருக்கும் பேசி தொண்டையெல்லாம் கழித்து அது பிறகு சாப்பிட முடியாது, தண்ணி விழுங்க முடியாது. அதுக்கு பிறகு ராத்திரி 12:30 மணிக்கு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு இங்கே வரச்சில் 1:30 மணி 2 மணி சில நேரங்களில் இடத்தை பொறுத்து ஆயிரும். அது பிறகு முன்னால் இப்போ இந்த பால் வாங்கி குடிக்கிறதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டோம். முன்னால் ஒரு கிளாஸ் பால் காய்ச்சி வச்சுருப்போம். அதை குடிச்சிட்டு அது பிறகு ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் படுங்க. உடனே எந்திரிக்கணும். அதிகாலை கிருபை 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 ஹல்லேலூயா. நான் அல்ல, கிருபை. பிரியமானவர்களே, ஒரு சீனம் இருக்காது. அந்த சுனேமித்தி சொன்னா, நான் இப்பதான் வஸ்திரத்தை உடுத்து இப்பதான் ஆராதனை முடிச்சு காலை கையை கழுவிட்டு வந்து படுத்திருக்கிறேன், சும்மா தொந்தரவு பண்ணாதீங்க, போகும் நாளைக்கு வரும். அவ விரட்டுறா. ஹல்லேலூயா. அழுக்காக்குவேன் என்றாள். உன்னத பாட்டு 5வது அதிகாரம் 5வது வசனம். என் நேசருக்கு கதவை திறக்க நான் எழுந்தேன். பூட்டின கைப்பிடிகள் மேல் என் கைகளிலிருந்து வெள்ளை போலமும் என் விரல்களிலிருந்து வாசனை உள்ள வெள்ளை போலமும் வடிந்தது. என் நேசருக்கு கதவை திறந்தேன். கதவை திறக்கல, கண்டுக்கல. புறாவே, உத்தமியே, சகோதரியே, என் தலை பனியினாலும் நனைகிறது, கதவை திற, நான் குளிர்ல நிக்கிறேன் சொன்ன பிறகும் கதவை திறக்கல. இப்பதான் ஜெபம் பண்ணிட்டு வந்து படுத்திருக்கிறேன், கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுக்கணும், எனக்கு முடியலன்னு சொன்னா அவளுக்கு மனசாட்சி உறுத்திச்சு. பிந்தி போய் கதவை திறக்கிறாள் நேசருக்காக. அவ கதவை தட்டிட்டு பார்த்துட்டு அவரு போயிட்டார். அல்லேலூயா. நிறைய பேர் கதை இப்படிதான் நடக்குது. ராத்திரி நடு சாமத்தில் அறக்க பறக்க எந்திரிச்சு இருப்போம். ஆண்டவர் ஜெபிக்க எழுப்புறாருங்கிற உணர்வு வராது. அந்தால அப்படியே மேலே 2 ராவு சொரஞ்சிக்கிட்டு தண்ணியை குடிச்சிட்டு இல்லைன்னா பாத்ரூம் போயிட்டு அடுத்தாலே பெட்ஷீட்டை இந்த பக்கம் திரும்பி படுத்து. நிறைய பேர் பார்த்தீங்களா, ஐயா ஆண்டவர் தான் எழுப்புற அந்த சூடு உணர்வே இருக்காது. திரும்பி படுக்கிறதுல கெட்டிக்காரங்க. அப்படி தலை போயிடுச்சு. ஆண்டவர் பார்த்துட்டு சரி நீ தூங்கு அப்படின்ட்டு அவர் பெறுவார். இங்கே அதே கெதிதான். அதை பாருங்க 6வது வசனம் 5:6. என் நேசருக்கு கதவை திறந்தேன், என் நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தையால் என் ஆத்மா சோர்ந்து போயிட்டு அவரை தேடினேன், அவரை காணவில்லை. அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. மனுஷனோடு எப்போதுமே ஆண்டவர் வழக்காட மாட்டார். தேவ பிள்ளையே, ஏற்ற வேளையிலே நாம தான் அவருடைய சத்தத்தை கேட்க ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும். நேசருக்கு கதவை திறந்தேன், நேசரோ இல்லை, போய்விட்டார். அவர் சொன்ன வார்த்தை அப்புறம் நீ கேட்டு அப்போ தேடி வந்தாரே, கூப்பிட்டாரே, புறாவே என்னாரே, உத்தமி என்னாரே, சகோதரி என்னாரே, மகிமையேன்னு சொன்னாரே. இவ்வளவு என் புருஷன் கூட அப்படி சொன்னது கிடையாதே. இப்படி கூப்பிட்ட நேசரை நான் வருத்தப்படுத்தி விட்டேனே. இப்போது அவர் எங்கே இருக்கிறார்? நீ தேடி கண்டுபிடிக்க முடியாத நிலை உனக்கு வந்துவிடும். அவரை கூப்பிட்டேன், அவர் எனக்கு மறு உத்தரவு கொடுக்கவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு இருக்கிற பாரம்பரிய கிறிஸ்தவங்களுடைய நிலை, நான் அப்படி சொல்லதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கிறது. ஆவியை பெறாதவங்களுக்குள்ள நிலை அப்படித்தான் இருக்கிறது. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் வெட்டுகிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆண்டவர் சொல்லுகிறார், பிரியமானவர்களே, விழித்திருங்கள், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். ஆபத்து நம்மளை கிட்டி சேர்க்கிறது. சிதறடிக்கிறவன் நம்மை மோசம் பண்ணுவதற்கு சுற்றி வருகிறான். தெரியுமா பிரியமானவர்களே? நம்ம நினைக்கிறோம் நம்ம பாதுகாப்பாக இருக்கோம். இல்லை, நம்ம அந்த கோழி குஞ்சியை போல தான். என்னைக்கு தாய் பறவையாகி அந்த கோழி குஞ்சு தன்னுடைய தாய் பறவை விட்டு விலகுகிறதோ கேரண்டி கிடையாது. உங்களுக்கு தெரியும், இப்போ எல்லாம் வீடாகி விட்டது. பின்னால் இந்த சைடெல்லாம் முன்னால் களம். எங்கள் அம்மா குஞ்சு அந்த முட்டை அடை வச்சு எடுத்து விட்டுருப்பாங்க. திடீர்னு ஒரு சத்தம் ஓனி அந்த கோழி பறந்து போகிற சத்தம் கேட்கும். அது பிறகு தான் விளைவு தெரியும். பறந்து போகும். பறந்துக்க காலுக்குள்ள ஒரு குஞ்சு இருக்கும். தாய் பறவை விட்டு தள்ளி போனவுடைய நிலைமை அது. தென்னை மரத்து மட்டையில் இருக்கும், இல்லைன்னா பழைய ஓடு விட்டு கூரையில் இருக்கும் கழுகு.
எப்போ இந்த தாய் பறவையை விட்டு அந்த குஞ்சு பிரியும்னு சொல்லி அது கழுகு கண்கள் பார்த்து கொண்டே இருக்கும். இன்னைக்கு நமக்கு அது தெரியல. ஐயா, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறோமா? அவருடைய சேட்டையிலே அழைக்கல பட்டணமாய் மறைக்கப்பட்டு இருக்கிறோமா? எந்த நிலையில இருக்கிறோம் தெரியாமல் இருக்கிறோமே. அதான் வரப்போகிற ஆபத்து, சட்டாக்கு அட்டாக்கு, அந்த வியாதி இந்த வியாதி, வியாகுலம், பிரச்சனை, விபத்து, இப்படியெல்லாம் நம்ம சந்திக்க வேண்டிய சூழ்நிலை. உன்னை மோசம் போக்குற சிதறடிக்கிறவன் சுற்றி சுற்றி இருக்கிறான். அரணை காத்துக்கொள், இடையை கட்டிக்கொள். நாகும் தீர்க்கதரிசி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதெல்லாம் நம்ம கண்கள் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள். ஆண்டவரை விட்டு தூர போனா நமக்கு கேரண்டி கிடையாது என்கிற உண்மையை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்க. பரிசுத்த ஆவிக்குள் அண்டி இருக்கிறோம். அண்டி இருந்தால் நிச்சயம் பாதுகாப்பு. இல்லைன்னா போச்சு. பேட்டு இருந்தாலும் காருக்குள்ள தள்ளி விட்டுருவான் பிசாசு. திடீர்னு ஒரு பைக் வந்து இடிச்சிரும். அப்படிலாம் சடநாட்டு விபத்து வரும். வியாதி சொல்ல முடியாது. சின்ன ஒரு தலைவலி வீக்கம்னு போவோம், அது கேன்சரா மாறிடும். தயவு செய்து தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிகிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். கடைசியாக ஒரு 2 வசனம், 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 4வது வசனம். சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்களா அல்லவே. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் அந்தகாரத்தின் பிள்ளைகள் அல்ல, இருளின் பிள்ளைகள் அல்ல, மாமிச பிள்ளைகள் அல்ல, என்னுடைய பிள்ளைகள் என்கிற ரேஞ்சில கர்த்தர் நமக்கு சாட்சி சொல்லுகிறார். அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிற ஆண்டவர் நம்மளை நம்புகிறார். நாராயண வடிவு சேஃப்டியா தான் இருக்கிறான். கிப்சன் ராஜ் சகோதரர் சேஃப்டியா தான் இருக்கிறார். மினி சேஃப்டியா தான் இருக்கிறார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நாம இருக்கிறோமா? நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நம்முடைய காரிய தேவைக்கு நாம தான் எச்சரிக்கையாக கதவெல்லாம் பூட்டி எல்லாம் பத்திரப்படுத்தி பத்திரமாய் இருக்கிறோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது தொடர்ந்து இருக்கு. ஒரு 4 வசனம் கூட இருக்கிறது. அந்த 5வது வசனம், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். நான் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே, உள்ளானவர்கள் அல்லவே. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளவர்கள் அல்லவே. ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, நீ என்னுடைய பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கொசு இருக்கு பாத்தீங்களா? கொசு உங்களுக்கு இருட்டுனா தெரியும். 2 ரூம் உங்களுக்கு இருக்குன்னு வச்சிடுங்க. ஒரு ரூமை ஒரு வெளிச்சத்தை, இருட்டில் இருந்து வெளிச்சத்தை போட்டுப்பாங்க. இருட்டில் இருக்கிற கொசுவெல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துடும். பார்த்துருக்கீங்களா? அது அப்படிதான். அந்த கொசுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை. வெளிச்சத்தில் இருக்கிறது தான் நம்ம விரும்பணும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் எல்லோரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. இருட்டை யார் விரும்புகிறார்? வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் விரும்புவார்கள், திருடர்கள் விரும்புவார்கள், பொய்யர்கள் விரும்புவார்கள், சுயவாதிகள் சுயநலவாதிகள் விரும்புவார்கள், அணக்க இல்லாமல் தூங்குகிறவர்கள் விரும்புவார்கள். ஆனால் நம்ம பிரகாசத்தின் பிள்ளைகள், வெளிச்சத்தின் பிள்ளைகள், உண்மையின் பிள்ளைகள், நியாயத்தின் பிள்ளைகள். நம்மளை குறித்து யாரும் குற்றம் சாட்டாதபடி ஒளிவு மறைவு இல்லாத பிள்ளைகள். ஓப்பன் த டோர். நான் குற்றமில்லாதவன் இல்லாதவள் என்று சொல்லத்தக்கதாக வெளிச்சத்தில் பிரகாசிக்கிறவர்கள். தயவு செய்து பிரியமானவர்களே, அப்போ இருளுக்கும் இரவுக்கும் இருளுக்கும் யார் இருப்பா? திருடனும் கொள்ளையடிக்கிறவனும் தான் இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்க. 6வது வசனம், ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். ஆதலால் பிரியமானவர்களை, பிறரை பார்த்து நம்ம பார்க்கவே கூடாது. நிறைய பேருக்கு என்ன இருக்குது, பக்கத்து வீட்டுக்காரங்க பார்க்குறாங்க, நல்ல சுகத்தோடு பகத்தோடு ஐஸ்வர்யத்தோடு, நினச்ச காரில் போகிறான், நினச்ச உருப்படி போகிறான், நினச்ச ட்ரெஸ்ஸை உடுக்கிறான், காருக்கு தகுந்தவர் ட்ரெஸ்ஸை போடுறான், அவனுக்கு என்ன அவளுக்கு என்ன அப்படின்னு அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சி சொல்ல நேரம் இருக்கோ, நான் சொன்னாலும் சொல்லியிருப்பேன். ஒரு சகோதரி அப்படி தான் புலம்புனாங்க.
நான் விடிய விடிய உபவாசத்துக்கெல்லாம் ஓடி ஓடி ஆண்டவர் சமூகத்தில் ஜெபம் பண்ணுறேன். என்னுடைய பேத்திக்கு பிறந்த நாளுக்கு ஒரு பிராக்கு, சின்ன பிள்ளை, ஒரு பிராக்கு எடுத்து கேட்டால் அதுக்கு கொடுக்க எனக்கு மனம் இல்லை. நான் வெறுத்துட்டேன், அப்படி சோர்ந்துட்டேன்னு சொல்லி ஆலயத்துக்கு வரலன்னு அவங்க சொன்னாங்க. எனக்கு ஞாபகம் இருக்கிறது. மற்றவர்கள் தூங்குகிறது போல, மற்றவர்கள் வாழ்கிறது போல, மற்றவர்கள் செயல்பட, அவர்கள் இன்மைக்காக மாத்திரம், அவர்களுக்கு அங்க ஒரு இருளின் பள்ளத்தாக்கு இருக்கிறது, எரிகிற அக்கினி வாயை பழந்து கொண்டு இருக்கிறது, வா உன்னை விழுங்கட்டும் என்று சொல்லி. நீ அப்படியாய்ப்பட்ட மகன் அல்ல, மகள் அல்ல. நீ பரலோகவாசி, சியோனுடைய குமாரத்தி, சியோனுக்கு சொந்தக்காரி. அவன் அப்படி நடக்கிறான், இவன் இப்படி நடக்கிறான், அவன் தூங்குறான், அவன் சோம்பேறியா இருக்கிறான், அவன் களவு செய்கிறான், பொல்லாத கையெழுத்து போட்டு சொத்தை அபகரிச்சுட்டான். அப்படிலாம் நம்ம யோசிக்கவே கூடாது. அல்லேலூயா. மற்றவர்கள் தூங்குறது போல நாம தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாக இருக்க கடவோம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 7வது வசனத்திலும் வசனம் இருக்கிறது. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். நாம பிரியமானவர்களே, அந்த நாம் திரும்ப திரும்ப அந்த வசனம் அப்படி தான் நமக்கு பாடம் பகுத்தாலும் நம்ம அதிலிருந்து தெளிவு பெறணும். சில வேளைகளிலே மனுஷனும் தடுமாறுவதற்கு வாய்ப்பு உண்டு. இடகடா சொல்லுவேன், நம்மளும் மனுஷன் தானே, அதில் படுக்க பாயும் மெத்தையும் போட்டு அதில் தூங்கிடக்கூடாது. அதில் இருந்து விடுவிக்கப்படுவதற்கு ஒரு நாள் செபிக்கலை, அந்த நாளை நம்ம விடக்கூடாது. ஒருவேளை விட்டுட்டோம், வெளியூரில் போயிட்டோம், அப்படி எங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்கு. வெளியூருக்கு போயிட்டோம், கன்வென்ஷனுக்கு தங்கியிருப்போம், அங்கே அந்த ஒரு மனதின் ஆவி வராது, சோத்திர பலி புக்க மறந்து போயிருப்போம், ஆரம்ப ஜபம் எடுப்படாது, எந்திரிச்சு இருந்து சோத்திரம் 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 சொல்லிட்டு வராது. அது ஒரு குவாலிட்டியான ஜபம் இருக்காது. அதுக்கெல்லாம் ஆண்டவர் மன்னிப்பார். சில நேரங்களில் சில சபல புத்தி, நான் ஓப்பனாக சொல்கிறேன், சில சூழ்நிலையில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறது, சில தவறுகள் மிஞ்சி பேரும். உடனே அதுக்கு பரிகாரம் நம்ம தேடிதான் ஆகணும். உடனே அதற்குள்ள காரியங்களை தேவனிடத்தில் இரக்கத்தை பெறுவதற்கு பல பிரயாசம் எடுக்கணும். அவர் சொல்லுவார், நான் உன்னை மன்னிச்சுட்டேன், உனக்கு இரக்கம் செய்துட்டேன், பாவம் செய்த இடத்துல கிருபையை செய்துட்டேன்னு சொல்ல வரைக்கும் அதில் நமக்கு அதிலே சுகத்தை காணக்கூடாது. அதில் தலைவணி பாயும் போட்டு தூங்கிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 1 தெசலோனிக்கேயர் 5:8, பகலுக்குரியவர்களாக நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டு இருக்க கடவோம். அல்லேலூயா. எல்லாரும் எழும்பலாமா? கடைசி வசனம், பகலுக்கு உரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்க கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலை சீராவையும் தரித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரத்தை எல்லாரும் கேட்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு அந்த கிருபையை தாரும். ஆண்டவரே, நாங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். எந்த பகலின் இருளின் ஆதிக்கங்கள், உணர்ச்சி, உணர்வு, சில சூழ்நிலைகள் எங்களுக்கு தேவையில்லாத சூழ்நிலையை ஏற்படுத்தக்கூடாது. எங்கள் மனசு, மனம் விட்டு சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எங்கள் மனசு தடுமாறக்கூடாது. இருளின் ஆதிக்கம் எங்களை ஆளுகை செய்யக்கூடாது. ஆண்டவரே, நாங்கள் எப்போதும் நீங்க நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டம், கணவன் மனைவி உறவுகளில் நாங்கள் எவ்வளவும் அன்பு பாராட்டலாம், அதிலே நாங்கள் முழு திருப்தி அடையவும், அதிலே நாங்கள் அப்பா நிறைந்து சந்தோஷத்தை காணவும், வெளிச்சத்தின் பிள்ளைகள், கர்த்தர் உண்டு பண்ணின நாள் அதிலே களி கூறுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய அனாதின் தீர்மானம் எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேறும்படி ஆண்டவருக்கு ஜீவன் உள்ள சாட்சிகளாக, பகலுக்கு உரியவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, ராஜரீக ஆசாரிய கூட்டமாய், பரிசுத்த ஜாதியாய் எழும்பி பிரகாசிக்க விழித்திருக்கிறவர்களாய், ஆண்டவரே, திருடன் எப்போது வருவான் என்று ஆண்டவரே அறியோம். ஆண்டவரே, விழித்திருக்கிற ஊழியக்காரன் பாக்கியவான், ஒழித்திருக்கிற அவருடைய பிள்ளைகள் பாக்கியவதிகள், கர்த்தர் பணிவிடை செய்வார் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. கர்த்தாவே, எங்களை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லத்தக்கதான ஒரு ஜெப வாழ்க்கை, ஜெப ஜீவிதம் எங்களுக்குள்ள, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் தலைமுறைகளுக்குள்ளும் ஆண்டவரே பரிபூரணத்தை நாங்கள் காணும் வரைக்கும் எங்களை குறித்து பிறர்கள் சாட்சி சொல்லத்தக்கதான
கிருபையின் வல்லமைகள் எங்களிடத்தில் வெளிப்படும்படி ஒரு விசை கூடப்பா, ஒரு விசை கூடப்பா, ஒரே ஒரு விசை கூடப்பா. அற்பமான நாங்கள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் ஐயா. விழிப்புடன் காணப்படணுமே ஆண்டவரே. நாட்கள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தவறாத அதே சிந்தனையுடன் செயல்பட எங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம், ஜீவன் எல்லாமே ஆண்டவருடைய நினைவாய் இருக்க தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதித்து துதித்து அப்பாவுடைய சிந்தையாக வாழ்வதற்கு விழிப்புடன் காணப்பட எங்களுக்கும் எங்கள் பிள்ளைகளுக்கும் இன்றையிலிருந்து ஒரு நல்ல விழிப்புணர்ச்சி எங்களுக்கு தாரும், நல்ல விழிப்புணர்வை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. எங்களை கைவிடாதீரும், எங்களை தகுதிப்படுத்தப்பா. அதிகாலையிலே சூனமித்தியை எழுப்பி அல்லேலூயா புறாவே மகிமையே என் தலை பனியினாலும் நனைந்திருக்கிறது, கதவை திறவு என்று கூப்பிட்டது போல எங்கள் இருதய கதவை கர்த்தர் தட்டணுமே. நாங்கள் அதை புரிந்து கொண்டு கர்த்தர் கூப்பிடுகிறார், கர்த்தருடைய கதவை திறந்து இருதயத்திலே கர்த்தரை ஏற்றுக்கொள்வோம் என்கிற உணர்வு நாங்கள் பெறணுமே. தினமும் ஆண்டவரே அதிகாலை ஒரு மணி நேரமாவது அல்லேலூயா மத்தேயு 20:46 சொன்னார், நீ ஒரு மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா, ஒரு மணி நேரம் எனக்காக விழித்திருக்க கூடாதா என்று அங்கலாய்ப்போடு சொன்ன உம்முடைய அங்கலாய்ப்பை நாங்கள் உணர்ந்து செயல்பட தினமும் ஒரு மணி நேரமாவது நாங்கள் விழிப்புடன் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற கிருபை, ஞானம், சத்துவம், வல்லமை, திடம், நம்பிக்கை, உறுதி, விசுவாச, அபிஷேக வரங்கள் தாரும் ஆண்டவரே. எங்கள் ஜெபத்தை கேட்டருளும் ஆண்டவரே. கடைசி காலத்திலே வைக்கப்பட்டு இருக்கிறோம். முதலாம் வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டவர்களாய், கரைத்திரை பிழையற்றவர்களாய், மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து மத்திய வானில் எப்போது வருவார், அவரை எதிர்கொண்டு காத்திருக்கிற புத்தி உள்ள கன்னிகைகளைப் போல நாங்கள் விழித்திருந்து ஜெயித்து ஜெயமெடுக்க கர்த்தாவே கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. இந்த நாளுடைய உபதேசம் எங்கள் வாழ்க்கையிலே அகல் விளக்காக, எரிகிற தீவட்டியாக, எரிந்து பிரகாசிக்கிற வெளிச்சமாக, நாங்கள் அநேகவருக்கு ஒளி கொடுக்கிற பிள்ளைகளாக, எங்களால் அநேகவர் பிரயோஜனப்பட, நன்மையப்பட, காயம்பட்டு காயத்தை குணமாக்க கிருபையும் சத்துவத்தையும் பரிசுத்த ஆவியினுடைய வழி நடத்துதலையும் எங்களுக்கு எங்கள் பிள்ளைகளுக்கும் இன்று முதல் தாரும். நாங்கள் செபித்து கொண்ட கேட்ட விண்ணப்பம், வியாதிப்பட்டவர்கள் ஆண்டவரே, பிரச்சனையிலே, போராட்டத்திலே, வெறுமையிலே, திருமண காரியத்துக்கு காத்திருக்கிறவர்களுக்குள்ளே ஆண்டவரே, பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்கு காத்திருக்கிறவர்கள் எல்லோரும் மீதும் நாங்கள் வேண்டுதல் கேட்டுக்கொண்ட அத்தனையும் எங்களுக்கு தந்து இன்னைக்கு நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த உபதேசத்தை நாங்கள் மறந்து விட்டு விடாதபடி நித்தமும் விழித்திருந்து கர்த்தருடைய சமூகத்திலே நன்மையை பெற்று சாட்சியாக நாங்கள் எங்கள் சம்பத்துகள் உம்முடைய வருகை மட்டும் நிறைந்திருக்க கர்த்தர் அருள் செய்வதற்காக ஆண்டவரே, நீர் சொல் மாறாத தேவனப்பா, வாக்களித்தவர், உண்மை உள்ளவர். இந்த நாள் வியாழக்கிழமை ஆராதனை எங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய உத்தியோகத்தை கொண்டு வரட்டும், ஒரு மேன்மையை கொண்டு வரட்டும், ஒரு நன்மையை கொண்டு வரட்டும். தடைப்பட்டு போன ஆசீர்வாதங்களை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் தலைமுறைகள், சந்ததிகள் வருகை மட்டும் நிறைந்து நிலைத்திருக்க செய்யும். உம்முடைய நாமம் மட்டும் அற்பமான எங்களால், எங்கள் பிள்ளைகளால் மகிமைப்படட்டும். எல்லா துதி, கன, மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.